இயேசு கிறிஸ்துவை போல நேசிக்கவும் ஏற்றுக்கொள்ளவும் ஒருவரால முடியாது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களிலே அவர் சீசர்கள் ஒருவனாகிய பேதுரு அவருக்கு ரொம்ப நெருக்கமாய் இருந்தான். பேதுருவை இயேசு கிறிஸ்து அழைக்கும் பொழுது அவனிடத்தில் ஒன்றும் இல்லை. அவன் பாவியான மனுஷனாயிருந்தான். பேதுருவை ஒரு இடத்தில் சொன்னான், நான் பாவியான மனுஷன், என்னை விட்டு அகன்று போங்க இயேசுவே என்று சொல்லி. அப்படி பாவியாயிருந்த மனுஷனை தேவன் எடுத்து அவனை உருவாக்கி அவனுக்கு பொறுப்புகளையும் கொடுத்திருந்தார். சில காலங்கள் சென்ற பின்பதாக ஒரு சம்பவம் நடந்தது. என்ன? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட வேண்டும், மறிக்க வேண்டும் என்று. இயேசுவை பிடித்துக் கொண்டு சென்றதுக்கு பின்பதாக சிலர் அவரிடத்தில் வந்து கேள்வி கேட்டார்கள், நீரும் இயேசுவோடு கூட இருந்தவர் அல்லவா என்று கேட்டதற்கு அந்த பேதுரு சொன்னான், எனக்கும் இயேசுவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, நான் இயேசுவை அறியேன் என்று. இப்படியாய் சொன்னதுக்கு பின்பதாக அவனுக்குள்ள ஒரு குற்ற மனசாட்சி வந்தது. என்னென்றால், இயேசு கிறிஸ்துவை மறுதளித்து விட்டோமே, நம்மளை எந்த இடத்திலிருந்து அவர் தூக்கி எடுத்தார், எத்தனையோ பொறுப்புகளை கொடுத்தார், இதை நம்பி இருந்தார், ஆனாலும் நாம் இயேசு கிறிஸ்துவை மறுதளித்து விட்டோம் என்கின்ற ஒரு குற்ற மனசாட்சியிலே அவன் உடைக்கப்பட்டிருந்தான். ஆனாலும் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்து 3ஆம் நாள் கல்லறையிலிருந்து எழுந்ததுக்கு பின்பதாக பேதுருவை சந்திக்க போனார். பேதுருவை சந்தித்த இயேசு கிறிஸ்து அவன் மறுதளித்ததை அறிந்திருந்தும் அவனிடத்தில் அதை குறித்து எதுவுமே அவர் கேட்கவும் இல்லை, பேசவும் இல்லை. பேதுரு ஒரு நேரத்தில் அவன் சிந்தித்திருக்கலாம், ஏதாவது ஒன்றை கேட்டு அதற்கு நான் பதில் சொல்லலாம் போயிருமோ என்று சொல்லி சிந்தித்திருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து அதை குறித்து சற்றும் அவர் கேட்காமல், அவன் இன்னும் என்னை நேசிக்கிறானா என்று பார்த்தார். அவன் இன்னும் என்னில் அன்பாயிருக்கிறானா என்று பார்த்தார். அந்த இயேசு கிறிஸ்து அவனிடத்தில் எதிர்பார்த்தது, அவனுடைய குற்ற மனசாட்சியிலிருந்து அவன் மீண்டு வந்து என்னை அவன் மீண்டும் அவன் நேசிக்கிற ஒரு மனுஷனாக இருக்கிறானா என்று மாத்திரமே. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்து நீங்க விழுந்த இடத்துல இருந்து உங்களை பழி வாங்குகிறவரோ, நீங்க தோற்று போன இடத்துல உங்களை மிகவும் காயப்படுத்துகிறவரோ அல்ல. அது மனிதனுடைய சிந்தை, மனிதனுடைய எண்ணமும். ஆனால் இயேசு கிறிஸ்து எந்த இடத்தில் நீங்கள் தலை குனிந்தீர்களோ அந்த இடத்தில் உங்களை கனப்படுத்துகிறவராயிருக்கிறார். பேதுருவை எப்படி அவர் நேசித்தாரோ, அவரை மறுதளித்த பின்பதாகவும் அவரை அணைத்து கொண்டாரோ, அன்பு செய்தாரோ, அது போலதான் உங்களையும். நீங்க சில நேரங்கள்ல தேவனை விட்டு ஒரு தூரமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கலாம். தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை செய்து விட்டுமே, தேவனின் மேலே கோபமாக, தேவனின் மேல மிகவும் மனஸ்தாபமாக இருப்பார் என்று நீங்க சிந்தித்தீர்கள் என்றால், கர்த்தர் இன்றைக்கு உங்களை தென்படுத்துகிறார். ஏனென்றால், நீங்கள் பயப்படாதிருங்கள், பேதுருவோடு இருந்த அந்த தேவன் உன்னோடும் இருக்கிறார். மகளே, மகனே, நீ திடப்படுத்துகிறவர் உன்னோட கூட இருக்கிறார். நீ சோர்ந்து போகாமல் எழுந்திரு. நீதிமான் 7 தரம் விழுந்திருந்தாலும் அவன் எழுந்திருப்பான். நீ எழுந்திருக்கிறதை தேவன் விரும்புகிறார். நீ தூர போய் இருக்கலாம், ஆனாலும் என்னுடைய மகன், என்னுடைய மகள் மீண்டும் என்னுடைய வீட்டுக்கு வருவான், மீண்டும் என்னோடு அவன் உறவாடுவான், மீண்டும் என்னுடைய பிள்ளையாகவே வாழ்வான் என்கின்ற இந்த நம்பிக்கையோடு கர்த்தர் உன் பக்கமாயிருக்கிறார்.